ஹாய் மேவரிக்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ 1 year ஆயிடுச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி. ஸோ ஒன்ஸ் அகேன் மீட் பண்ண போகிறோம். அலுமினை ஃபர்ஸ்ட் அண்ட் கல்ச்சுரல்ஸ் நடக்க போகுது இந்த நேம் ஆஃப் மேவ்லைன் டூ. ஸோ வருஷம் ஏதாவது ஒரு விஷயம் புதுமையாக நடக்கணும். லாஸ்ட் இயர் பேரண்ட்ஸ்னுடைய ரெக்வஸ்ட் என்னவா இருந்ததுன்னா, குழந்தைங்களுக்கான மேடை அமையறதில்லை அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டதுனால ஸோ மேவரிக்ஸ் அந்த அலுமினை ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோன்னு முடிவு பண்ணோம். ஸோ அது காரணமாக லாஸ்ட் இயர் வந்து அலுமினை அண்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நடத்தணும். ஸோ இந்த வருஷம் அதே தான் நடக்க போகுது, இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக வித் நியூ நேம் மேவ்லைன் டூ அப்படிங்கிற நேமில் நடக்க போகுது. ஸோ கம்மிங் October 5th, 2024, Saturday evening 4 o'clock. So once again we are going to meet in the function and celebration மேவ்லைன் டூ 2024. ஓகே, ஆஸ் ஐ செட் ஏர்லியர், வருஷம் ஏதாவது புதுசாக இருக்கணும், புதுமையாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும். லாஸ்ட் இயர் கல்ச்சுரல்ஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணும்போது இதுவும் எங்களுக்கு பேரண்ட்ஸ்லேருந்து வந்த ஃபீட்பேக் தான். ஸோ கல்ச்சுரல்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் நடத்தினா கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் எஃபெக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு பேரண்ட்ஸ்லேருந்து வந்த ரெக்வெஸ்ட். ஸோ அதனால் இந்த வருஷம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய கான்டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம், காம்படிஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ October 1st அண்ட் October 2nd காம்படிஷன்ஸ் நடக்க போது ஏஜ் கேட்டகரி வைஸ். ஸோ உங்கள் குழந்தைங்கள எஸ்பெஷலி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம மேவரிக்ஸ்க்காக நடக்கிற காம்படிஷன்ஸ் இது. அதனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. ஸோ வின்னர்ஸ் வில் கெட் சம் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ். அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாத்துக்குமான சர்டிஃபிகேட்ஸ் மெடல்ஸும் இருக்குது. அண்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அட் த எண்ட் ஆஸ் யூஸ்வல் ஆன் 5th நடக்க போகிற அந்த செலிப்ரேஷனில் எல்லா குழந்தைங்களும் கல்ச்சுரல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய டேலண்ட் ஸ்கில்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு வண்டர்ஃபுல் ஸ்டேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் we will meet you there in Alumni and Cultural Fest 2024, that is மேவ்லைன் டூ. ஸோ நெக்ஸ்ட் இயர்க்கு இந்த இயர் என்ன புதுசு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். லைக் லாஸ்ட் இயர் வந்து நேம் இல்லாமல் மூவ் ஆனோம். இந்த இயர் ஒரு நேம் இருக்குது நமக்காக. ஸோ அந்த நேம் என்னன்னா மேவ்லைன் டூ அப்படிங்கிற நேமில் வந்து இதை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் எகெயின் அவங்க சொன்ன சஜஷன்ஸை வச்சு தான் நாங்கள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ பேரண்ட்ஸ் சொன்ன சஜஷன் என்ன அப்படின்னா, இதில் எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதை ஒரு ஃபார்மேஷன், ஒரு ஆர்கனைசேஷனாக கன்வெர்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா அலுமினை வெல்ஃபேர் கவுன்சில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ குழந்தைங்களுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் இயர் அலுமினை ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த 1 year ட்ராவல் ஃப்ரம் த டே ஆஃப் அலுமினை ஃபங்க்ஷன் திஸ் இயர் டு த டே ஆஃப் நெக்ஸ்ட் இயர்ஸ் அலுமினை ஃபங்க்ஷன், அந்த 1 yearக்கு ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணி அந்த கவுன்சிலோடைய லீடர்ஸ் லைக் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், இந்த மாதிரியான லீடர்ஷிப்பை குழந்தைங்களுக்கே நம்ம விட்டு கொடுத்து அவங்கள பண்ண வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் முன் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பேரண்ட்ஸ், உங்களுடைய குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு கவுன்சிலில், இந்த மாதிரி ஒரு கமிட்டியில், இல்லை ஒரு ஆர்கனைசேஷனில் இப்போவே லீடர்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கனவு காணக்கூடிய பேரண்ட்ஸாக நீங்கள் சீக்கிரம் வாங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம குழந்தைங்களுக்கான கவுன்சிலை கிரியேட் பண்ணி இன்னும் எஃபெக்டிவாக நெக்ஸ்ட் இயர் ஃபங்க்ஷனை எப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.